சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவில் சதாசிவம் தோன்றி சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவின் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் நாரதகப்பட்ட அடியன் தோன்றி அலங்கர பிரியா விஷ்ணு கோத்திர பிரியா சூர்யா அழகப்பிரியா நாரதா. இன்று அதிகாலை சென்று அம்மையப்பன் அம்பலக்குத்தன் பிரைசுடன் கங்கை கொண்டான் கைலநாதன் சங்கரன் அர்த்தநெறி திருநண்டன் பரமேஸ்வரன் சங்கரலிங்கம் ஆடர் சென்ற சிற்பங்களை பெற்ற சாட்சாத் சிவபெருமான சென்று ஆதிநாராயணன் சங்கரநாராயணன் சூரியநாராயணன் ஜெயராமன் கோதண்டராமன் தசரராமன் ராஜாராமன் சீதாராமன் கல்யாணராமன் சிவராமன் ஆனந்தராமன் என் பாட்டன் பலதாமனை சத்தியலோகம் சென்று என் மூன்றாம் இறைவன் தந்தையுமான பிரம்மன் மங்கையன் சிருஷ்டிகர்த்தா சதுர்முகன் என்ற அந்த பிதா மகளை கண்டு வணங்கி மகதையாலை கரங்கொண்டு மேலோகத்தை விட்டோடி இந்த பூலோகத்தை நாடி குமரக்கடவுள் தமிழ்கிழவன் தங்கவேலன் குடிகொண்டிருக்கும் இந்த குருநிலத்திற்கு வந்தடைந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு கலமாவது செய்யாவிட்டால் என சிறுசாகப்பட்டது ஒரு நாளைக்கு வெடிக்க மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் நல்லா தானே வாய்ச்சீங்க, ஏன் தலை வடிக்கிறேன்னு போட்டு டம்மு டம்முன்னு அடிக்கிறீங்களா? என்ன காரணம்? எப்படி வெடிக்கும்ன்றீங்களே சத்தம் அப்படி இருக்கும்னு காமிக்கிறாங்க. ஓ, வெடிச்சா அப்படித்தான் சத்தம் இருக்கும்னு நீங்க எடுத்து காமிக்கிறீங்க. பாருங்க, கலகம் செய்யலாட்டிதான் தலை வடிக்கும். செய்யக்கூடிய கலகத்துல எனக்கு வெற்றி கிடைக்கலாட்டின்னு தான் தலை வடிக்கும். ஆனா செய்யக்கூடிய கலகத்துல வெற்றி எனக்குத்தான் கிடைக்கணும், இல்ல அது எனக்குத்தான் கிடைக்கணும். ஆக கலகம் செய்ய வேண்டும், செய்யக்கூடிய கலகத்தில் வெற்றி எனக்கே கிடைக்க வேண்டும் என்று யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பாலகணபதி, பக்தி கணபதி, சித்தி கணபதி, புத்தி கணபதி, முக்தி கணபதி, பூரண கணபதி, முக்குருணி கணபதி, தர்ண கணபதி, வீர கணபதி, விக்ன கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, வரக்கணபதி, ஏகதந்தி கணபதி, சிஷ்டி கணபதி, துண்டி கணபதி, துவி முக கணபதி, மும்முக கணபதி, பஞ்சமுக கணபதி, சிங்க கணபதி, யோகா கணபதி, துர்கா கணபதி என்னும் அப்படிப்பட்ட செல்வ கணபதி இருக்கு. இப்படி எத்தனை கணபதி இருந்து விட்டாலும் இத்தனை கணபதி சொன்னீங்களே, பிடிச்சதா சித்தி கணபதி தான். பாருங்க, கணபதியில கூட சித்தி கணபதி தான். ஆமா, எங்கேயுமே சித்தி இல்லாம இருக்க மாட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட எத்தனை கணபதி இருக்கு. எத்தனை கணபதி இருந்து விட்டாலும் கூட கணபதியை இப்படித்தான் வழிபடணும் என்று ஒரு விதிமுறை இருக்கு. எப்படி இல்லையா? இப்படித்தான் பாருங்க, சொல்லுங்க. மேலோகத்துல முப்புறம் இருந்துச்சுங்க. முப்புறத்திலயுமே 3 கோட்டை, அதாவது 3 கோட்டையிலயும் 3 அசுரர்கள் இருக்காங்க. அவங்க அராஜகம் தாங்க முடியல பாருங்க. ஆத்தாடி, அவங்க அராஜகம் எப்படின்னா அடிக்க மாட்டாங்க, மல்லு கட்ட மாட்டாங்க, சண்டை விட மாட்டாங்க. ஆனா இந்த பூலோகத்துல எங்க எல்லாம் முனிவர்கள் யாகம் நடத்துறாங்களோ அங்க எல்லாம் போவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. யாகமாடா நடத்துறீங்கன்னு அந்த செய்யக்கூடிய யாகத்துல எச்சியை துப்பி விட்டு போடுவாங்க. அதை அடிக்க மாட்டாங்க, மல்லு கட்ட மாட்டாங்க, அந்த செய்யக்கூடிய யாகத்துல எச்சியை துப்பி விட்டு போடுவாங்க. இதெல்லாம் பாருங்க 33 கோடி தேவர்கள் பார்த்துட்டு போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. இப்படி பாருங்க 3 அசுரர்கள் இங்க பூலோகத்துல அராஜகமா படுத்துறாங்க. ஆக இங்க 3 அசுரர்களை நீங்க தான் அழிக்கணுமே சிவபெருமான் என்று, நீங்க தான் அழிக்கணும் என்று சிவபெருமான சொல்ல வட்டியும் 33 கோடி தேவர்களும் இருக்காங்க, சிவபெருமான இருக்காரு. அப்ப சிவபெருமான என்ன சொல்றாரு? 3 அசுரர்களை நான் அழிக்கிறேன், ஆனா நான் பயணிக்கிறதுக்கு ஒரு தேர் வேணும்னு கேட்கிறாரு. இந்த இருக்க பாருங்க, முக்குளத்துக்கு போகணும்னாலும் ஒரு 2 வீலர் இல்லாம யாரும் போக மாட்டோம். ஆக அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானு பயணிக்கிறதுக்கு ஒரு தேர் வேணும்ல. அப்ப அந்த முக்கோட்டைக்குள்ள மரத்தால செய்யப்பட்ட தேர் போனாலும் எரிஞ்சு சாம்பலா போயிடும், தங்கத்தால வெள்ளியால செய்யப்பட்ட தேர் போனாலும் எரிஞ்சு சாம்பலா போயிடும். சரி, அப்ப எப்படிதான் தேரு தயாரிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 33 கோடி தேவர்களும் தேரா உருமாறி இருக்காங்க. சரி, சிவபெருமான் ஏறி உட்கார்றதுதான் தாமசம். அப்பதான் நம்மால் வராரு. யாரு? பிள்ளை யாரு வராரு. எப்படி வராரு? எப்படி வராரு? எங்க அடிய போடுங்க, அடிய போடுவோம், போடுங்க. அப்படி வந்து நின்னுட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு. சரி, யாரு நம்மள பாக்குறானா? பாக்கல. சரி, உடனே என்ன பண்றாரு? இந்த 33 கோடி தேவர்களும் தேரா இருக்காங்க பாருங்க, அங்க போய் தேர் அச்சாணியை கலட்டி விட்டு போறாரு. அச்சாணி கழட்டாங்களா? ஆமா, கடைம்பட்டு உடம்பட்டு சாமி கும்பிட நீயாரா நோலிமேனை விழுந்து கும்பிடுற மாதிரி. ஏன்னா எப்பேடு பாடுபட்டு நாங்க இந்த தேரை உருவாக்க, இவன் வந்து தேர் அச்சாணியை கலட்டியான் பாரு. சிவபெருமானுக்கு பிள்ளை வளர்ந்துருக்குவாரு, யானை மாதிரி தும்பிக்கும் குழுதாடி மாதிரி வகுருன்னு இந்திரனும் சந்திரனும் இந்த பிள்ளையார ஏச உடனே பிள்ளையாருக்கு அதுக்கு அது விழுந்துருச்சு. அந்தந்தண்டி காதுல விழுகாம இருக்குமா? யாரும் அந்த கூட்டத்துல என்னை பேசினவன், யாரும் அந்த கூட்டத்துல என்னை ஏசினவன்னு பிள்ளையார் கோவம் வந்து கேட்க விட்டு இந்திரனும் சந்திரனும் ஏத்துக்கிட்டாங்க. நான் தாண்டா உன்னைய பேசினேன்னு.
ஏன்டா நீ என்னைய பேசுன, நீ ஏன்டா தேர அச்சானியை கலட்டுன்னு விட்ட அப்படின்னு இந்த பூலோகத்துல 2 பேரும் கோழி குண்டுக்கு சண்டை ஓடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி நீ ஏன்டா கலட்டி விட்ட, நீ ஏன்டா பேசுனேன்னு 2 பேத்துக்கும் சண்டை. சரி. அப்பதான் இந்திரனும் சந்திரனும் சொல்றாங்க, ஏன்டா சிவபெருமானின் மூத்த மகன் நீயு, மூலப்பொருள் முதற்பொருள் நீயு, உன்னை வணங்காம போனது குத்தம்தான் அப்படின்னு சொல்ல வட்டி. அப்பதான் பிள்ளையார் சொல்றாரு, அட மடப்பையில நீ என்னை வணங்காம போ, நீ என்னை வணங்கினா உனக்கு முக்தியை தருவேன், என்னை வணங்கலாட்டி உனக்கு நல்லதொரு சக்தியை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்திலே எளிமையான தெய்வம்னு யாருன்னு பார்த்தா பிள்ளையாரு நான் தாண்டான்றாரு. சரி, ஏன்டா இவ்வளவு நேரம் நீ பேசுன சரி நான் ஏத்துக்கிறேன், ஆனா எளிமையான தெய்வம்னு நீ எப்படி ஒன்னேவே நீ சொல்ல போச்சு அப்படின்னு இந்திரனும் சந்திரனும் கேட்கிறாங்க. சரி, அப்பதான் பிள்ளையார் வரமுறையை எடுக்கிறாரு. அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் அவர் மனசுல இருந்த பாரத்தப்பெல்லாம் கொட்டுறாரு. எவ்வளவு அவர் மனதுல வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு கேளுங்க நீங்களே. பாருங்க, இந்த பூலகத்துல நீங்க எல்லாம் சாமி கும்பிடுறீங்க. எப்படி சாமி கும்பிடுறீங்க? ஒரு சிலையை செதுக்கி அதை ஒரு சிலையாக வடிவமைக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு தங்கத்துல ஒரு வெங்கலத்துல ஒரு சிலையை செதுக்கி வச்சு வழிபடுறீங்க. ஆனா என்னை அப்படியா கும்பிடுறீங்க? யாரு? பிள்ளையார் கேட்கிறாரு. என்னை அப்படியா கும்பிடுறீங்க? 5 ரூபாய்க்கு மஞ்சள் பொடி வாங்குறீங்க, உள்ளங்கையில இம்பிட்டு கொட்டிட்டு இம்பிட்டு தண்ணியை தொளிச்சிட்டு ஒரு ஊடி உடிச்சு அதுல அருகம்புல சொல்லிக்கிட்டு பிள்ளையாரப்பா நீதான் என் குடும்பத்தை காப்பாத்தணும், நீதான் எனக்கு காலுகை சுகத்தை தரணும்னு கும்பிடுறீங்க. நான் யாருக்கும் வரம் தராம இருக்கேனா? ஏத்துக்கிறேன், தரையில. சரி, இதை கூட நான் பொறுத்துட்டு போறேன். எல்லா தெய்வத்துக்கும் ஒரு ஆலயம் கட்டி கருவறைக்குள்ள தெய்வத்தை வச்சு கும்பிடுறீங்க, வழிபடுறீங்க. என்னை அப்படியா கும்பிடுறீங்க? ஆத்தங்கரை, குளத்தங்கரை, இந்த கம்மாக்கரை, அங்க உள்ள என்னைய போய் உட்கார வச்சு போட்டு நீங்க ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கிறீங்க. அங்க நடக்கிற அக்கிரமத்தை புலாம் பொறுத்துக்கிட்டு நான் சும்மா தானே இருக்கேன். அப்படி என்னங்க அக்கிரமம் நடக்குது? அங்க என்னென்ன அக்கிரமம் நடக்குது? சில பேர் துணியோட குளிக்கிறான், சில பேர் துணி இல்லாமலும் குளிக்கிறான். அப்ப இதையெல்லாம் பார்த்து போட்டு நான் சும்மா தானே இருக்கேன். பெரிய ஆளுகளை வச்சு எதுவும் கூட்டம் போட்டனா? இல்ல இல்ல. சரி, இதை கூட நான் பொறுத்துட்டு போறேன். என் தம்பி 8 குத்துக்கு இளையவன் யாரு? முருகன். அவனுக்கு இங்க இருந்து பால் காவடி, பன்னீர் காவடி, அந்த காவடி, இந்த காவடி, என் சொந்த காவடி முதற்கொண்டு எடுத்துட்டு போறீங்களே. என்னைக்காச்சும் நம்ம பிள்ளையாருன்னு எனக்கு யாராவது ஒரு ஆள் காவடி எடுத்தாந்தீங்களா? நான் எதுவும் காவல்துறை ஐயாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா? நான் சொல்லல, பிள்ளையாரு சொல்றாரு. சரி சரி, இதையும் பொறுத்துட்டு போறேன். இந்த பூலகத்துல சாமி வந்தா எப்படி ஆடுறீங்க? எப்படி ஆடுறீங்க? போடுங்க. கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கருங்கச்சமும் குஞ்சமிட்டு கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கருங்கட்டங்கள் மேல போட்டு பாரு கருப்பசாமி ஓடி வந்து வர தருவாரு. அப்படி எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வரும் வேகத்தை பாரு, கருப்பசாமி ஏறி வரும் வேகத்தை பாரு. வெள்ளி நல்ல குடியருவா பிள்ளையாரு நல்ல புடியருவா எட்டையாரும் விச்சருவா. வெள்ளி நல்ல குடியருவா பிள்ளையாரும் விச்சருவா. அப்படி எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு, கருப்பசாமி ஓடி வந்து வர தருவாரு. எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு, கருப்பசாமி வணங்கிட வரம் தருவாரு. அப்படி போட்டு மங்கு 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 மங்குன்னு ஆடுறீங்க. போய் என்னன்னு கேட்டா எந்த சாமிப்பா வந்திருப்ப, எதுவும் குறை எதுவும் செஞ்சமா, எது குத்தை எதுவும் செஞ்சமான்னு போய் கேட்கல. நான் தான் சின்ன சாமி வந்திருக்கிறேன், பெரிய சாமி வந்திருக்கிறேன், மாரியம்மா வந்திருக்கிறேன், மாரியாத்தா வந்திருக்கிறேன்றீங்க. ஆனா இந்த பூலகத்துல என்னைக்காச்சும் நான் தான் பிள்ளையார் வந்திருக்கேன்னு யாராச்சும் ஆடி இருக்கு? சாமியாட்டத்துல கூட என்னை ஒதுக்கி விட்டு போட்டு தானடா ஆடுறீங்கன்னு ரொம்ப கோவப்பட்டு கோர்ட்டுக்கு வாய்தா போலாம்னு நினைச்சாரு. ஆனா அதுவும் தவிர்த்துட்டாரு. சரி, இதையும் கூட நான் பொறுத்துட்டு போறேன். எப்படி எல்லா தெய்வத்துக்கும் படையல் படைக்கிறீங்க, ஒரு கெடா வெட்டுறீங்க, ஒரு சேவை இருக்கிறீங்க, இந்த அசைவம் பத்தாதுன்னு 145க்கு ஒரு சரக்கு வாங்கி வேற படைக்கிறீங்க. இதுவே நல்லா இருக்கு, இதுவே நல்லா இருக்கு சரக்கு. அப்போ ஒவ்வொரு நேரம் அந்த கருப்பசாமி எனக்கு 145 பத்தாது 1848ல தான் வேணும்னு வேற சொல்றாரு. சரி, இப்படி எல்லாம் இத்தனையும் படைக்கிறீங்களே, என்னைக்காச்சும் நம்ம பிள்ளையாருன்னு எனக்கு உள்ளங்கையில ஊத்தியாச்சும் விட்டு வாடகைக்கு காமிச்சிருப்பீங்களா? இதையும் நான் பொறுத்துட்டு தானே இருக்கேன். எப்படி மூடியில கூட ஊத்தலையே. ஆக இத்தனையும் பொறுத்து போட்டு நான் சும்மா தானே இருக்கேன். நான் யார்கிட்டையும் போய் பெரிய ஆளுகளை வச்சு கூட்டம் போட்டு எதுவும் பஞ்சாயத்து வைக்கலைன்னு சொல்ல வட்டியும் சேரா நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா தேரு அச்சானியை ஏன் கலட்டுன? எளிமையான தெய்வம்னு நான் உன்னை ஏத்துக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஆமா, இடத்துக்கு வந்துட்டாரு. இந்திரனும் சந்திரனும் வந்துட்டாங்க. அப்பதான் பிள்ளையார் சொல்றாரு, அட கிறுக்கு பயலே, இந்த நீ முதலே சொல்லியிருந்தா நான் ஏன்டா இம்பிட்டு வரமுறையெல்லாம் எடுத்து என் சொந்த கதை சோக கதையெல்லாம் உன்ட்ட சொல்ல, நீ இதை முதல்ல கேட்டிருந்தேன்னா நான் உன்ட்ட எடுத்து சொல்லியிருப்பேன்னு. ஏன்டா இந்த உலகத்துல எவனுக்கு ஒருவனுக்கு விதி முடிய போகிறதோ அதை கணக்கெடுக்கிறது பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன், உயிரை பிடிக்கிறது யாருன்னா யமதர்மன். சிவபெருமான் போய் 3 அசுரர்களை அழிக்க போறாரு. அங்க அழிக்க போற இடத்துல
கணக்கெடுக்கிறதுக்கு உயிரை புடுக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அவங்க 2 பேரும் அச்சாணியா இருந்துக்கிட்டா சிவபெருமான் போய் எப்படி 3 அசுரர்களை அழிப்பாருன்னு சொல்ல வட்டி 33 கோடி தேவர்களும் கைத்தட்டி ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க கைத்தட்ட மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்டா நல்லா உட்காந்துருக்கிறீங்க. ஏன்னா கைத்தட்டுனா இந்த ஊர்ல 5 லட்சம் ரூபா அவதாரம் போல இருக்கட்டும். ஆமா 10 லட்சமா இருக்கட்டும். அப்படி பாருங்க, இப்படியெல்லாம் நடந்துட்டு சிவபெருமான் பாக்குறாரு. என்னடா இம்பிட்டு நீங்க சண்டை ஓட்டு அந்த 3 அசுரர்களை நான் போய் அழிக்கணுமான்னு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. சிரிச்சதுமே 3 அசுரர்கள் எழுந்து சாம்பலா போயிட்டாங்க. இந்த நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எப்படி? இந்த கேட்டு துறைக்கு சும்மா இருந்தாலும் பூட்டு துறைக்கு சும்மா இருக்க மாட்டானா. எப்படி சொல்லுங்க? ஏன் அப்படி சொல்றாங்க? கேட்டு துறைக்கு சும்மா இருந்தாலும் பூட்டு துறைக்கு சும்மா இருக்க மாட்டானா. அந்த மாதிரி பிள்ளையாருக்கு ஒரு வாகனம் இருக்கும் பாருங்க, மூஞ்சூரு. அது பாருங்க என்ன பண்ணுது, இந்த நடந்த கதையை புள்ள அப்புறம் தான் கேட்டுப்புட்டு அது வந்தோடனே யாரா என் முதலாளிய பேசுனா, யாரா என் எஜமான பேசுனா, நான் உண்ணாவிரதம் இருப்பேன், என் வேலையை ராஜனமா பண்றேன், நான் தீ குளிப்பேன் அப்படின்னு இந்த மூஞ்சியை தூக்கிக்கிட்டு தெரியுது. அதுக்கு மூஞ்சியை அப்படி இருக்கு, அது மூஞ்சியை தூக்குனா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்படி இப்படி எல்லாம் இருக்க வட்டியும் அப்பதான் பிள்ளையார் வந்து புறநில ஒரு தட்டு தட்டி போமுண்ட நீயே சாப்பிடுற அரை தேங்காய் சில்ல அரை தக்காளியும் நீ எந்த உண்ணாவிரதத்தை இருக்க போற அப்படின்னு பத்தி விட்டு புட்டு அங்க நடக்கவிருக்கிய காரியம் நல்லபடியா நடந்து முட்ட விட்டது. அப்படிப்பட்ட அந்த கல்யாண கடனாதனை எப்படி வணங்க வேண்டும் என்றார். கலைவாணி தான் பெற்று இரு பெண்ணை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே. கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. வேத முகத்தோடும் வேத உலகோடும் வேட முகத்தோடும் வேத உலகோடும் மணவரை மலம் வந்த கணநாதனே. கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. மாடும் உனக்கு மாப்பிளை கோல சிவநாதன் கல்யாண பேரோட்டும் பாகன். திருமாலும் உனக்கெங்கு மாப்பிள்ளை தோழன் சிவனாரும் கல்யாண தேரோட்டும் பாகன். உலகம் யாவும் உனது பூமுகத்தில் தீட்டியது திருமகனே. உலகம் யாவும் வந்து உனது பூமுகத்தில் திலகம் தீட்டியது திருமகனே. சித்தி புத்தி என்று தட்டி இருவரும் உனக்காக மனக்கோல மனிதன். கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. பன்னீரில் உன்பாகம் கலைமகள் தலைவன் பட்டாளி தலையெடுத்து பிரம்மா கொடுத்த. பன்னீரில் உன் பாதம் கலைமகள் தழுவ பட்டாடை தனை எடுத்து பிரம்மாவும் உடுத்த. புனித பூமலையும் இனிய தேன்மலையும் பொழியை சிவப்பனமலியே. புதிய பூமலையும் இனிய தேன்மலையும் பொழியாதில் இன்பம் தான் மலர. எட்டு நிற்கும் எட்ட கொட்டும் இடிமொழி கண்ணநாதன் மணல் நாளை முளையிட. கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. நீல முகத்தோடும் வேத உலகோடும் நீல முகத்தோடும் வேத உலகோடும் மணவரை மனம் வந்த கணநாதனே. கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. மணவாளனே. அப்படி இருந்துட்டாலும் மூலப்பொருள் முதற்பொருள் அந்த விநாயக பெருமானை வணங்கிவிட்டாலும் கூட கலியுக கடவுள் சபரிமலை ஐயப்பனை பாடி வணங்கிவிட்டு பின் காரியத்தை கவனிப்போம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களை, நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துல தான் எங்க பொழப்பு நடக்குது. ஆக நீங்க நல்லா இருந்தாதான் நடிகர்கள் நாங்க நல்லா இருக்க
இருக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேனாங்க, மனிதனா பிறந்து விட்டா ஒரு முறையாவது சபரிமலைக்கு போயிடணுங்க. இங்க ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடலாம். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன். என்ன உபாயம்னா, உங்க ஊர்களில அந்த சபரிமலை ஐயப்பனுக்கு இருமுடி கட்டிட்டு போற அன்னைக்கு அன்று ஒரு நாள் மட்டும் முழு விரதம் இருந்து கரிமீன் எதுவும் சாப்பிடாமல் ஒரு தேங்காயில நெய்ய நிறைச்சு குருசாமி இருமுடி கட்டிலையோ கன்னிச்சாமி இருமுடி கட்டிலையோ அந்த நெய் தேங்காவை செலுத்திருங்க. ஐயப்ப ஏத்துக்குருவாரு. ஏன் ஒரு தூக்குச்சட்டியில நெய்ய கொண்டு போகலாம், ஒரு சுர குடுக்கையில கூட நெய்ய கொண்டு போகலாம். எதுக்கு வேலை இல்லாம ஒரு தேங்காயில ஓட்டையை போட்டு அதுல நெய்ய நிறைச்சு அதை நம்ம சாமியை கும்பிட்டு வேண்டி அந்த தாய் தகப்பனெல்லாம் ஊத்த சொல்லுவோம். அந்த நெய்ய தேங்காய் நெய்ய இப்படியெல்லாம் நிறைச்சி ஏன் அந்த ஐயப்பனுக்கு கொண்டு போறோம் தேங்காயில? பாருங்க, ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவன் தான் ஐயப்பன். நெய் மகாவிஷ்ணுவின் அம்சம், தேங்காய் சிவனோட அம்சம். தேங்காய் எப்படி சிவனோட அம்சம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய்க்கு 3 கண்ணு, சிவனுக்கு 3 கண்ணு. தேங்காய்க்கு குடிமி இருக்கு, சிவனுக்கும் குடிமி இருக்கு. சிவனுடைய கையில் திருவோடு உள்ளது, தேங்காயை சுத்தியும் திருவோடு உள்ளது. சிவனுடைய தலையில் கங்கை எனக்கூடிய நீர் உள்ளது, தேங்காய் உள்ளேயும் கங்கை எனக்கூடிய நீர் உள்ளது. அதனால தாங்க அந்த ஐயப்பனுக்கு தேங்காயில நெய்ய நிறைச்சு நம்ம கொண்டு போறோம். அப்பேற்பட்ட அந்த ஆனந்த ஐயப்பனை ஐயப்ப பக்தர்கள் தன் மேனியெல்லாம் சந்தனத்தை பூசிக்கொண்டு கன்னி பூஜையில் ஆட்டமாடி வாட்டுப்பாடி கொண்டாடுவார்கள். இந்த நாரதனும் தன் உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசி வந்திருக்கிறேன். இந்த சந்தனம் மணக்க வேண்டும் என்றால் சபரிமலை சந்தனத்தை பாடணும். ஆக இந்த உலகத்துல எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கிடுவாங்க. சொல்லாம வருவது ஒன்னே ஒண்ணுதான். எப்படி சொல்லாம வருவது ஒன்னே ஒண்ணுதான், ஆனா எதுவுமே சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைங்க. அப்படி என்னன்னு சொல்லாம வருவது ஒன்னே ஒண்ணுன்னா என்னன்னு தெரியுமா? பாருங்க, சொல்லாம வருவது ஒன்னே ஒண்ணுன்னா அதான் காதல். ஆமா, யார்கிட்டயுமே சொல்லிட்டு வராது. பெத்த தாய் தப்பேன்ட்ட போய் சொல்லுவோமா, அம்மா நான் அந்த பிள்ளைய போய் காதலிக்கிறேம்மா, எனக்கு காதல் வந்துருச்சுமா, அப்பா நான் அந்த பிள்ளைய காதலிக்கிறேப்பா, நான் காதல் வந்துருச்சுப்பா, எனக்கு திருமணம் முடிச்சு வைப்பான்னு யாராச்சும் சொல்றோமா? சொல்ல மாட்டோம். இதே இது வேலை கிடைச்சா சொல்லுவோம், பணம் கிடைச்சா சொல்லுவோம், பாசம் கிடைச்சா சொல்லுவோம், சொந்தம் கிடைச்சா சொல்லுவோம், பந்தம் கிடைச்சா சொல்லுவோம். ஆனா காதல் வந்தா மட்டும் சொல்ல மாட்டோம். ஆனா இந்த காதலிக்கு வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு கருத்து சொல்லலாம்னு வந்திருக்கிறேன் ஆவியூர்ல இருந்து. என்ன கருத்து? நல்ல கருத்து, அருமையான கருத்து. அது என்ன கருத்துனா, இந்த புலிக்கு முன்னாடி போன மானும், எப்படி புலிக்கு முன்னாடி போன மானும் பொண்ணுக்கு பின்னாடி போன ஆணும் பொழைச்சதா சரித்திரம் இல்ல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி கைத்தட்டி பெருமைப்படுத்தி அந்த அன்பு ஐயா அவர்களுக்கு. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. ஐயப்பா எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. பள்ளிக்கட்டை சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடமே சக்தி பிறக்குது. பள்ளிக்கட்டை சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பகவானை பார்த்து புட்டா பாவம் பறக்குது, பகவானை பார்த்து புட்டால் பாவம் பறக்குது. 18ஆம் படி தொட்டால் வாழ்வு இனிக்குது. ஐயப்பா எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரம் கொடுக்கிறார். பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் அருள்கிறார். நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார், நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார். காரே நாதத்திலே எழுந்து வருகிறார். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது
ஐயப்ப சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. பேட்டை துள்ளி ஆடும் போது மனம் துள்ளுது. ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது. பேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளுது. ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது. காட்டுக்குள்ளே சரண கோஷமாடி கிழக்குது. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. பேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளுது. ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது. ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஓம் சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே சரணம் ஐயப்பா. அறிவோம் சுவாமியே சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. அப்பேற்பட்ட அந்த சபரிமலை ஐயப்பனை வாடி வணங்கி விட்டாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த வனத்தின் வனப்பகுதியும் காணும்போது இந்த தொண்டை நாட்டின் சிறப்புகளை என்னவென்று சொல்வது. மலையும் மலை சார்ந்த இந்த குறுநி நிலத்திற்கு உள்ள சிறப்பு மலைநாட்டின் மகிமையை எடுத்து காட்டுகிறது. அப்படி என்ன இந்த தொண்டை நாட்டிற்கு சிறப்பு என்று நீங்களாம் கேட்கலாம். பாருங்க, கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு இந்த மலைநாடு. 63 நாயன்மார்களில் செருதுளை நாயனார் பிறந்த நாடு இந்த பொன்னாடு. 12 ஆழ்வார்களில் திருமலிசை ஆழ்வார் பிறந்த நாடு இந்த மலைநாடு. அவ்வே கிழவிக்கு அதிகமா நெல்லிக்கனி கொடுத்த நாடு இந்த தொண்டை நாடு. இது மட்டுமல்லங்க, பறவைகள் என்றாலே 2 கால் தான். அது எந்த வகை பறவையா இருக்கட்டும், ஆனா 8 கால் பறவை வசிக்கக்கூடிய அந்த சிம்பிள் என்ற பறவை வசிக்கக்கூடிய நாடு இந்த மலைநாடு. இத்தனை சிறப்புகளையும் கண்டு ஆனா இந்த மலைக்குள்ள ஒரு சத்தம் வருது பாத்தீங்கன்னா, குருவி சத்தம், தூக்குனாங்குருவி. அந்த தூக்குனாங்குருவியை பார்க்கையில, அந்த சத்தத்தை கேட்கையில அது எப்படி ஞானம் பாடுதுன்னா, அம்மன் கோயில் கிழக்காலே அன்னமயில் மேற்காலே. அம்மன் கோயில் கிழக்காடே அன்னவயல் மேற்காடே. அம்மன் கோயில் கிழக்காலே அன்னமயில் மேற்காலே. நம்ம ஊரு நடுவாலே நிக்கிறடி. ஆடியே நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி. அடியே நாட்டு சொன்ன நம்மள கண்டு சொக்குதடி. தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா. தந்தன 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 தானா. குருவியெல்லாம் அனர்ந்த பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முன்னு முன்னு பேச. தூக்கணாங்குருவி எல்லாம் தானறிஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முன்னு பேசையிலே. மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும். மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும். மாமே பார்த்திருக்கு மஞ்சத்தாலி எடுத்து வரும். அம்மன் கோயில் கிழக்காடே அன்னமயில் மேற்காலே. நம்ம ஊரு நடுவாடே நிக்கிதடி. அடியே நாட்டு சொன்ன நம்மளை கண்டு சொக்குதடி. அங்கால அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா. அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா. 1000 பாட்டுக்கு அவ அடி எடுத்து வைப்பாளே. 1000 பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் படம் பிடிச்சா. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா. சங்கீதம் படிக்க சொல்லி சாரீதம் கொடுப்பாளே. அம்மன் கோயில் கிழக்காடே அன்னமயில் மேற்காலே. நம்ம ஊரு நடுவாளே நிக்கிதடி. அடியே நாட்டு சொன்ன நம்மளை கண்டு சொக்குதடி. அடியே நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி சொக்குதடி சொக்குதடி.
அப்படின்னு பாருங்க. ஏப்பு எது என்ன கை தட்டுனா எது உண்மையிலே இந்த நம்ம காலையில அவதாரம் தானா 10 லட்சம் நல்லா தான் கை தட்டுங்க. இல்ல குறை இருந்தா எதுவும் சொல்லுங்க தீர்த்துக்குருவோம். ஏன்னா சின்னஞ்சிறு கலைஞனை வாழ வைக்கிற கிராம பொதுமக்கள் நீங்க தான். அப்படிப்பட்ட வந்திருப்பதோ நந்தவனம், அதாவதுங்க காலதாமதம் காரியக்கேடு காலமிருந்து நடக்காதவன் வாழ்க்கையில் கோலம் இருந்த குறைங்கிற்கு ஒப்பு என்று எங்க அப்பு வச்சிருக்காரு ஒப்பு. ஆக இந்த இடத்துல நான் பண்ண மாட்டேன் தப்பு. வந்திருப்பது ஒரு நந்தவனம், இது யாருக்கு சொந்தவனம்? இந்த சொந்தவனத்திலே எனக்கு கலகம் செய்ய ஏதாவது சத்தம் கிடைக்குமா? சத்தம் என்ன ஒரு இனிமையான கானம். இவளின் குரல் பற்றி பாட இருப்பதால் எப்படிப்பட்ட பாட்டாக இருக்க வேண்டும் என்றால், சின்ன கண்ணன் அழைக்கிறார் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறான். இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சின்ன கண்ணனே நன்றி நன்றி. கைத்தட்டி அந்த ஒரு அக்காவுக்கு மட்டும் நன்றி. ஆமா நீங்களும் கைத்தட்டீங்களா பூ? ரொம்ப நன்றி பூ. ஆக அப்படியெல்லாம் ரசித்து இருக்க விட்டாலும் கூட இவளோட இன்னும் இந்த குரல் வளத்தை கேட்கையில அந்த அத்திப்பழம் தான் ஜெகப்பா இல்ல இந்த வள்ளி பொண்ணு தான் ஜெகப்பா, இது ரெண்டையும் யாரு கண்டு திகப்பா அப்படின்னு இருக்கும் காரணத்தினாலே அத்திப்பழம் அத்திப்பழம் ஜெகப்பா இந்த வள்ளி பொண்ணு ஜெகப்பா, ஒரு தெய்வலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமக சிகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் ஜெகப்பா இந்த வள்ளி பொண்ணு ஜெகப்பா, ஒரு தெய்வலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. தெய்வம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பொன்னிலவே பெண்ணிலவே பெண்ணிலவே எப்போதுமானாதே இப்போது நான் தந்த பூவே. அத்திப்பழம் சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா.
இன்னைக்கு ஓலையில் இருக்கு விருந்து. அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்தமக சேகப்பா, வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. ஜாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சேவப்பா வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. ஆக பாடிக்கிட்டே இருந்தா பாடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சின்னதொரு கருத்து வந்ததுக்கு மக்களிடம் எடுத்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வரம் கொடுக்கின்ற தெய்வத்தை வணங்கினாலும் சோறு போடுற தெய்வத்தை வணங்கினாலும் நம்மளாம் குடியிருந்த கோவிலாக விளங்கக்கூடிய இந்த பெத்த தாயை வணங்கிவிட்டு பிறகு சந்திக்கக்கூடியவரை சந்தித்து சிந்திக்கக்கூடியவரை சிந்திக்க வைத்து பிறகு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போமுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை. கோவில்களில் தெய்வங்கள் இருக்கும் இடமும் கருவறதா, ஒரு தாய் நம்மளை 10 மாசம் சுமக்கிறதும் கருவறதா. அதனால தான் குடியிருந்த கோவிலுன்னு பெத்த தாயை நம்ம எல்லோரும் சொல்றோம். நம்மளை சுற்றி பாருங்க, என்னதான் அண்ணன் தம்பி மாமே மச்சினே உற்றார் உறவினர் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்து விட்டாலும் கூட பெத்த தாயின்னு ஒருத்தி இல்லைன்னா நம்ம எல்லோரும் நாதியத்தை அனாததாங்க. ஒரு தாய் 10 மாசம் தன் கருவில் சிசுவை சுமந்து நல்ல முறையில் பெற்று எடுத்தாதான் பிரசவம். அதே தாய் பிரசவ வேதனையில பிள்ளை பெற முடியாம செத்து போயிட்டா அது பேரு பிறர் சவம். இது நம்ம நீதிதாய் குலத்திற்கு மட்டும் இல்லைங்க. ஒரு பெண் நண்டு தன் குஞ்சு நண்டுகளை பெத்து போட்டதுமே அந்த தாய் நண்டு செத்து போகுமா? ஒரு பெண் தேளு பிரசவத்தன்னைக்கே செத்து போகுமா? ஏன்னா பிறந்த தேள் குஞ்சுகள் தன் தாய் தலை கடித்து தின்றுமா? இப்படி இந்த உலகத்தில் பாருங்க, பெண்ணா இருந்தாலும் நண்டா இருந்தாலும் தேளா இருந்தாலும் தன் உயிரை மாய்த்து தன் வாரிசுக்கெல்லாம் உயிரை கொடுக்குது. அப்பேற்பட்ட தாயை நம்ம எப்படிங்க பார்த்துக்கிறோம்? இன்னைக்கு யாரு தாயை பார்த்துக்கிறா? கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்டாட்டி பேச்சை கேட்டுவிட்டு பெத்த தாயை ரோட்டிலையும் காட்டிலையும் முதியோர் இல்லத்திலையும் சேர்த்து விட்டு நீங்க பொண்டாட்டியோட உல்லாசமா இருக்கீங்க. இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக பாருங்க, பெத்த தாயை நம்ம தான் பார்த்துக்கிறணும். ஏன்னா தாய் இல்லாமல் யாரும் இல்லை, தானே எவனும் பிறப்பதில்லை. எல்லோருக்கும் ஒவ்வொரு தாய் இருக்கின்றாய், அவளே எல்லோரும் பார்க்கின்றாய். அப்பேற்பட்ட தாய் நம்மளை பார்க்குறா, நம்ம தாயை பார்க்கறதுக்கு ரொம்ப மன வருத்தப்படுறோம். தாயை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாமுங்க. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி ஆதரவு கொடுத்து கைத்தட்டுங்க ரசிக பெருமக்களே என்று சொல்லிக்கொண்டு, ஒரு பெரிய குடும்பத்தில் பாருங்க, மூத்த மகன் ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் மாரடைப்புனால செத்து போறா. அப்ப அந்த செத்து போனவனோட அம்மா அப்பா தம்பி உண்டாட்டி அத்தை மாமா இப்படி குடும்பமே கண்ணீர் விட்டு அழுது புலம்பி வீடே ஒரே சோகத்தில் இருக்கு. அப்பேன்னு பாருங்க, என்னைய மாதிரி ஒரு சாமியார் வழிபோக்கா வராரு. என்னைய மாதிரி சாமியார் வழிபோக்க வரையில என்னடா அந்த வீட்டுக்குள்ள குய்ய முறைன்னு அழுக சத்தமா கேட்குதேன்னு இந்த சாமி அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம்னு உள்ள போக, சாமி உள்ள போன உடனே பாருங்க, செத்து போனவனோட பொண்டாட்டிக்காரி இருக்கா பாருங்க, அவன் இந்த சாமியோட காலில் விழுந்துட்டு, ஐயா சாமி, என் புருஷன் எங்களெல்லாம் விட்டு இப்படி செத்து போயிட்டாரு, ஆனா என் புருஷனை நீங்க தான் காப்பாத்தணும்னு கதறி கதறி அழுகிறா. யாரு செத்து போன புருஷனை காப்பாத்தணும்னு கதறி கதறி அழுகிறா. அப்ப இந்த சாமி என்ன சொல்றாரு, உன் புருஷனை நான் காப்பாத்துறேன், நீ என்ன பண்ற, ஒரு செம்பு நிறைய தண்ணியை மொண்டு வந்து என்கிட்ட குடும்பம்னு சொல்ல. உடனே பொண்டாட்டிக்காரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆமா, செத்து போன புருஷன் உயிரோட வரப்போறையால அடேங்கப்பா ஓட்டமா ஓடி போய் துள்ளி குதிச்சு அந்த செம்பு தண்ணியை மோண்டு வந்து இந்த சாமிகிட்ட கொடுக்க, தண்ணியை வாங்கின சாமி வாய்க்குள்ள ஏதோ முணுமுணுன்னு மந்திரத்தை சொல்லிட்டு இந்த செத்து போனவனோட தலைமாட்டில் வச்சுட்டு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு, இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு ஆளு இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சீங்கன்னா செத்து போனவே உயிரோட வந்துருவான்னு சொல்ல. அப்பதான் அந்த செத்து போனவனோட மனைவி சொல்றா, தன் கணவன் உயிரோட வந்தா போதும்னு அந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிக்க போறா. இப்ப சாமி மறுபடியும் என்ன சொல்றாரு, அம்மா இந்த செம்பு தண்ணியை யாரு குடிக்கிறாங்களோ, ஆனா குடிச்சதுமே உன் புருஷன் உயிரோட வந்துருவான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இந்த செம்பு தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ அவங்க புலாம் செத்து போவாங்கம்மா, இப்ப நீ செம்பு தண்ணியை குடிக்கிறியாமான்னு கேட்க, அந்த பொண்டாட்டி குடிச்சிருக்குமா?
தன் கணவன் உயிரோட வந்தா போதும்னு ஆர்வத்துல எடுத்து செம்பு தண்ணியை எடுக்க போன பொம்பளை 18 அடி பின்னாடி வந்துருச்சு. 18 அடி. ஆமா கண்டாலுமே குடிக்க மாட்டாளுங்க. ஆமா, அப்புறம் எப்படி பொம்பளைய நம்ப முடியுமா? சரி பாருங்க, கட்டண கொண்டாட்டி அப்பதான் சொல்றான், இந்த செம்பு தண்ணி எடுத்து குடிச்சா நான் செத்து போவேன், இவன் உயிரோட வந்து இன்னொரு கூத்தியா எடுத்துட்டு போயிருவான், என் புள்ள ஊட்டியை யாரு பாத்துக்கிருவா, போங்க சாமி துப்பு கட்ட சாமின்னு கூட்டத்தோட கூட்டமா போய் உக்காந்துட்டா கட்டண கொண்டாட்டிக்காரி. ஆமா, சரி பெத்த தகப்பனை கூப்பிடலாம் அப்படின்னு அவரை கூப்பிட்டா அவர் வராரு. எப்படி வராரு? ஐயோ சாமி, இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சா நான் செத்து போவேன், ஆனா என் பொண்டாட்டியை யாரு பாத்துக்கிருவான்னு வராரு பெத்த தகப்பன். அவருக்கு 60 வயசு, ஆனா அப்பா அவரு பொண்டாட்டியை யாரு பாத்துக்கிருவான்னு கேட்கிறாரு பாருங்க. அப்ப அவருக்கும் பொண்டாட்டி ஆசை இருக்கு. சரி பெத்த தகப்பனும் ஒதுங்கிட்டாரு. கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூப்பிடலாம்னு பார்த்தா அவன் பொண்டாட்டிக்கு கஞ்சாடை காமிச்சு வெளியே கூட்டு போயிட்டாங்க. ஆக உலகமே பொண்டாட்டி கையில தான் இருக்கு. ஆமா, கட்டணும் அப்படிப்பட்ட பொண்டாட்டியை கட்டணும், இல்லாட்டி கட்டணவன் காலை தொட்டு கும்பிடணும். அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட சரி பாருங்க, கட்டண கொண்டாட்டி ஒதுங்கிட்டா, பெத்த தகப்பன் ஒதுங்கிட்டான், ஒரே தொப்புள் கொடியில பிறந்த அண்ணன் தம்பி ஒதுங்கிட்டான். சரி கூட பிறந்த தாயை கூப்பிடலாம்னு பார்த்தா அந்த தாய்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவ்வளவு நேரம் நடந்த அந்த தாய்க்கு ஒண்ணுமே புரியலைன்னா, அந்த தாய் வாய் பேசாத ஊமை 2 காதும் செவிடுங்க. அப்ப அந்த தாயிட்ட பக்கத்துல உள்ளவங்க ஜாடமாடையா எடுத்து புரிய வைக்கிறாங்க. ஜாடமாடையா சொன்னா அந்த தாய்க்கு புரிஞ்சுக்கிறோம்ல. உடனே விவரத்தை கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சுக்கிட்ட தாய் விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் என்ன ஏதுன்னு கேட்காம அந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சு அங்கனையே செத்து போச்சுங்க. அவதாங்க தாய். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறது பாருங்க. மாதப்படி பார்த்தா 10 மாத தவம், வாரப்படி பார்த்தா 40 வார கருவறை காவல், 4 படி பார்த்தா 280 நாட்கள் காத்திருப்பு. அப்பேற்பட்ட அந்த நல்ல உள்ளத்தை பாராட்டும்படி அந்த 300 நாள் சுமந்து 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மருளையும் தோளுலையும் நாவூரங்க என கட்டி காட்டுலையும் நெட்டுலையும் நெத்தி தர்வ நித்தஞ்சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாயே பூமி, என்னைக்குமே நீதாயே பூமி. புல்கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி, தொப்புள்கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி, முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு, மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு வச்சு, பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ, கோடி சாமி உனக்கு ஈடாகுமா, நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ, கோடி சாமி உனக்கு ஈடாகுமா. தொப்புள்கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி, களை வெட்ட நெல் இருக்கு, கால் கிடக்க நீ நடப்ப என
பெத்தவளே நீதான் என் கோயிலம்மா பெத்தவளே நீ எனக்கு கோயிலம்மா பெத்தவளே நீதான் என் கோயிலம்மா நாகத்துக்கு தெய்வம் தான் நிகராகுமா 300 நாள் சுமந்து என்ன முத்தடிக்கு பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்று எடுத்து காலத்துக்கு வறுமையில கலங்கினி நின்னழுதனா கரை சேர வேணும்னு கடவுளை நீ தொழுத கரை சேர வேணும்னு கடவுளை நீ துதிப்ப ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்சனா ஆலமரமா வளர ஆணி வேறாணி நிலச்ச சும்மா தாங்கி கண்ண போல ஏதுமைய தாங்கிக்கிட்ட ஏதுமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனையே சுமந்து நீ சோகப்பட்டு காலத்துக்கும் கப்பன் கூட சரிசமமா பாடுபட்டு காலத்துக்கும் கப்பன் கூட சரிசமமா பாடுபட்டு காலத்துக்கும் கப்பன் கூட சரிசமமா பாடுபட்டு கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்டு வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சு திரும்பம்மா கடை வாங்கியிருந்தா அடைச்சு தீரும் அம்மா வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சு திரும்பம்மா நான் பட்ட கடை உனக்கு தான் எப்படி திரும்பம்மா பசத்தை வட்டிகள் போடணுமா பாசத்தை பட்டியல் போடணுமா பசத்தை வட்டிகள் போடணுமா ஆகாசம் பத்தாது சத்தியம்மா சத்தியம்மா 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெத்து எடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவம்மா என்றெடுத்து மருளையும் தொழிலையோ நான் உறங்க என கட்டி காட்டிலையோ மேட்டிலையோ நெத்தி வெறுவ நித்தம் துட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்குமே நீதாயே பூமி ஆராரோ ஆரிராரிரோ 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 நன்றி நன்றி.